இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க அவங்க எல்லாரும் தைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற எல்லாருமே நல்லா தைப்பாங்களாம். அவங்க சொன்னா எல்லாரும் ராத்திரி பகல்னு பார்க்காம தைச்சு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்கங்க. அப்புறம் என்ன மாயா, நீலாம் கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியது தானே? பெரியப்பா, சீனு சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் வீட்ல தைக்கிறவங்க. அதனால இவங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு கொடுத்தா முடிக்க முடியும்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஆனா மாயா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த குழுவுல மொத்தம் 16 பேர் இருக்காங்களாம். நீ ஆளாளுக்கு ஒரு 300 துணி கொடுத்தா கூட கண்டிப்பா அவங்களால தைக்க முடியும்னு நினைக்கிறேன். மிச்சத்தை நாம எல்லாரும் சேர்ந்து தைக்கலாம். ஐயோ அண்ணா, என்ன சொல்றீங்க? எனக்கு அதெல்லாம் தைக்கவே தெரியாது. பத்மா, நீ எதுவும் தைக்க வேண்டாம். நீயும் பார்வதியும் காஜா பட்டன் மட்டும் போடுங்க. மாயா, ஜானகி சொன்ன மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு 300 பீஸ் கொடுத்துட்டு அதுல மீதிய நம்ம வீட்டுல யார் யாருக்கெல்லாம் தைக்க தெரியும்னு கேட்டுட்டு அவங்க கிட்ட கொடுங்க. அப்புறம் தானாவும் நல்லா தைப்பாளே, அவளுக்கும் கொஞ்சம் துணி கொடுக்கலாம். அப்புறம் அக்கம் பக்கத்துலயும் சில பெண்கள் டெய்லரா இருக்காங்க, அவங்க கிட்டயும் கொடுக்கலாமே. நேரம் காலம் பார்க்காம தைச்சோனா நிச்சயமா அவங்க சொன்ன நேரத்துக்குள்ள நம்ம தைச்சு கொடுத்துடலாம். சிவா, அண்ணா, நீங்க 2 பேரும் குடோன்ல இருக்கிற பீஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த குடு லேடிஸ் கிட்ட எல்லாம் கொடுத்து அவங்கள தைக்க சொல்லுங்க. சரிங்க? அவங்க முடிக்க அதையெல்லாம் மறுபடியும் குடோன்ல கொண்டு போய் வைங்க. என்ன? சரிங்க மச்சான். இது இப்போ மாயாச்சினோட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கிற சோதனை. இந்த சோதனைய நாம எல்லாருமா சேர்ந்து சாதனையா மாத்தி காட்டணும்.